Hello friends, welcome to Karur Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பச்சை பட்டாணி அதுக்கப்புறம் ராஜ்மா இது ரெண்டுமே நான் வந்து 50 கிராம் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க. இது வந்து நைட்டே ஊற வச்சிட்டேன். இப்போ இத வச்சு ஒரு சூப்பரான பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிருக்கேன். இப்போ குக்கர்ல வந்து ஒரு 50 மில்லிக்கு கொஞ்சம் அதிகமா ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததா இதுல நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். அடுத்து பிரியாணியோட ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேங்க. இத நல்லா வந்து கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். அடுத்து அதுல ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் வந்து 2 தக்காளி நல்லா கனிஞ்ச பழமாக வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கணும். இப்போ வந்து இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ வந்து தக்காளி சேர்த்தன உடனே உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போனா வந்து தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடும். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ வந்து புதினா இலைகள் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் மல்லி இலைகள் வந்து 1/2 கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நான் வந்து பிரியாணி மசாலா வரமிளகாய் தூள் மட்டும் தான் சேர்த்த போகிறேன். இதே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி டேஸ்டி பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். உங்கள் விருப்பம், நீங்கள் எது உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேங்க. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக வந்து வரமிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போதைக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி எல்லாமே சேர்த்துட்டு காரம் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சமாக வரமிளகாய் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், இதே வந்து நல்ல கலர் கொடுத்துருக்கு நமக்கு. இப்போ வந்து நான் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கக்கூடிய ராஜ்மாவும் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து இந்த பிரியாணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கர்நாடகா பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். அது வந்து பிரியாணி அரிசி மாதிரியே நல்லா வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், மனம் எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி அதில் தான் செய்ய போகிறேங்க. இப்போ வந்து இதில் 1 டம்ளர் அளவுக்கு அது அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ப நான் வந்து இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கணும். 2வது கிளாஸ் இன்னொரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரமும் செக் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து கொஞ்சம் காரம் குறைவாக இருக்குது. ஸோ அதனால் வர மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய அரிசி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. மனமே நமக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நான் அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு கழுவி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசி, பிரியாணி அரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து எப்போயுமே ரெகுலராக கர்நாடகா பொன்னி யூஸ் பண்ணுறதுனால அதே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால நான் இன்றைக்கி அதே சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக புதினா இலைகள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு பெரிய லெமன் எடுத்து அதில் 1/2 லெமன் மட்டும் புழிஞ்சு அந்த சாறு வந்து சேர்த்துக்கிறேங்க. வந்து குக்கர் மூடி போட்டுக்கலாம்.
அவ்வளோதாங்க, குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. இப்போ நல்லா 5 விசில் வந்து ஸ்டீம் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து பச்சை பட்டாணி ராஜ்மா பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கரண்டி வச்சு லேசாக இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். பாருங்கள், சாதம் குலையாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. மனமே வந்து நமக்கு சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.